என்ன சின்னம்மா, என்ன நோட் இது? ஓ, வரவு செலவு கணக்கு மாதிரியே இருக்கே. எங்க எங்க கொடுங்க. என்ன சின்னம்மா, நானும் இந்த வீட்டு மருமக தானே. எனக்கு இந்த வீட்ல எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு தெரிய வேண்டாமா? அளவுக்கு அதிகமா செலவு பண்ணா குடும்பம் கெட்டு போயிடும் சின்னம்மா. நீங்க வளர்த்த பிள்ளைங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணிட்டோன்னு காசை அள்ளி இறைப்பீங்க. இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இது ஓ, என்ன பாக்குறீங்க? என்னடா இவ படிக்காதவன சொன்னாங்களே, கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறான்னு பாக்குறீங்களா? கணக்கெல்லாம் பாக்க தெரியும், அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். இந்த வீட்ல யார் சம்பாதிக்கிறாங்க, யார் அதிகமா செலவு பண்றாங்கன்னு எனக்கு மொத்த டீடைலும் வேணும் சின்னம்மா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இத்தனை வருஷமா இந்த வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நானே பாத்துக்கிறேன். கொண்டா. சின்னம்மா, காலத்துக்கு உங்க கையிலேயே கொத்து சாவிய வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? பாடிகார்டு எங்கேயும் வெளியில போறான் போலயே. ஏய் பாடிகார்டு, ஏய் பாடிகார்டு, பாடிகார்டு நில்லு. ஏய் பாடிகார்டு, எங்க போற? வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போறேன். சரி, நான் ஒரு லிஸ்ட் குடுக்கறேன். வரும்போது மார்க்கெட்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. இந்தா. என்னையா வாங்கு, அதுக்கு தானே நீ இந்த வீட்ல இருக்க. என்னம்மா தங்கச்சி, நீ இப்படி முறைக்கிற? நான் வேலைக்காரனுக்கு தானே வேலை சொன்னேன், அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னடா இது, இந்த வீட்ல அநியாயம் தலைவெறி தாடுகிறது. சண்முகண்ணே, வரமா. சொல்லுங்கம்மா. மேடம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அத போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரிங்கம்மா. அம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? என் அண்ணன் தெருவில் இறங்கி நடந்தாருன்னா அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. பொதுவா ஒரு பிரச்சனைனா கூட என் அண்ணன் கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. அப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்த மனுஷனை இப்படி தலை குனிய வச்சுட்டியே. என் குடும்பத்துக்குன்னு இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. எவ்வளவு ஒருத்தி அனுப்பி என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏன் இப்படி ஒருத்தி என் வீட்டுக்கு அனுப்புன? அவ வாயில இருந்து வார்த்தையா வருது. அவ பேசுறதெல்லாம் எங்களால காது கொடுத்து கேட்க முடியல. எங்களதான் இந்த பாடுபடுத்துறான்னு பார்த்தா அந்த பச்சை குழந்தை அது என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த வயசுல அதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? அந்த குழந்தை நிலைமை, தாய் இல்லாத பிள்ளையே ஏன் இப்படி சோதிக்கிற? இங்க பாரு, எங்களுக்கு என்ன வேணா கஷ்டத்தை கூட நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா அந்த குழந்தைய கொஞ்சம் நிம்மதியா வாழவை. அது பிறக்கும் போதே தாயை எழுந்துட்டு தகப்ப அரவணைப்பும் இல்லாம ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவளையே இவ்வளவு சோதிக்கிற? சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம பிசாசு மாதிரி நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க புள்ள தப்பு பண்ணானா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது.
ஆனா ஒரு பொண்ணோட பாவம் வேணானுதான் நாங்க எல்லாத்துக்கும் வாய முடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க எவ்வளவுதான் அனுபவிக்கணும்? இன்னும் எங்களை எவ்வளவு சோதிப்ப? போதும்மா, கொஞ்சம் இந்த குடும்பத்துக்கு நிம்மதியா கூட. நாங்கெல்லாம் நிம்மதியா பேசி சிரிச்சு சாப்பிட்டு தூங்கி எத்தனை நாளாச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அம்மாடா. ஏன் இப்படி குழந்தைகிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ற? அவன் வீரா கிட்டே வளர்ந்தவன். ஒரே நாளைக்கு கொண்டு வந்து மாத்த முடியுமா? நீங்க வாய மூடுங்க. மாத்த கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக தினமும் அவளோடவே படுக்க வச்சா என்னைக்கு ஏன் புள்ள என்னை அம்மானு கூப்பிடும்? காலத்துக்கும் என்ன விரோதியை தான் பாக்கும். என்னால என்னோட உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாரு பாப்பா, இந்த வீரா கீரா அதெல்லாம் இனிமே கிடையாது. இங்க பாரு, நான் தான் உனக்கு அம்மா, இவர் தான் உன்னோட அப்பா, இதுதான் உன்னோட ரூம். எங்க 2 பேருக்கு நடுவுல தான் நீ படுக்கணும். புரியுதா? போய் படு. போ படு. நீங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? போய் படுங்கன்னு சொல்றல, போங்க. உங்களை தாங்க சொல்றேன், போய் படுங்க. இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒழுங்கா சொன்னா யாருமே கேக்குறது இல்ல. கத்தி தான் சொல்லணும் போல இருக்கு. கண்ணு மூடு.